வணக்கம் சேலம் மக்களுக்கு ரொம்ப வணக்கம். அதாவது நிறைய வாட்டி சேலம்க்கு வந்திருக்கோம். சேலம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஊர், அற்புதமான மக்கள், மனிதர்கள் அண்ட் கிளைமேட்ல இருந்து அங்கே பழகக்கூடிய விதமாகட்டும், பிஹேவியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நான் சேலம் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு துவக்கத்துக்காக மலோலா ஃபுட்ஸ் எ மாம்ஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட, அதாவது ஒவ்வொரு தாய்மார்கள் வந்து ஓகே சொல்லக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு கேப்ஷனோட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லட் பேஸ்டு ஃபுட்டு ஸ்டார்டர்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சேலமில் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, போகிற இடங்கள்ல எல்லாம் அந்த கடைகளில் நிறைய விஷயங்கள் சாப்பிட்றாங்க. சில இது வந்து அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுது, அந்த ஹெல்த்துக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான இப்போ நிறைய தானிய வகைகள்லாம் இருக்குது. கம்பு, சோளம், கேப்பை, வரகு, சாமை, கேழ்வரகு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மில்லட் வகைகள்லாம் இருக்குது. அது மூலமாக ஒரு சில ஸ்நாக்ஸையோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோ செஞ்சு வருங்கால நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனை ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜென்ரேஷனாக வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் உருவானது தான் இந்த மலோலா ஃபுட்ஸ். அண்ட் இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடம் தான், ஓவியா. அண்ட் இவங்க தான் இந்த கடையினுடைய ஓனர். அன்னைக்கு இதோட ஓப்பனிங்காக தான் நான் அன்றைக்கி சேலம் வந்தேன். வந்து பார்த்தா கடையே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய வெரைட்டிஸ், நிறைய மில்லட்ஸில் வந்து இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அது எல்லாமே நானும் சாப்பிட்டு பார்த்தேன், வெரி டேஸ்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதோட ஐடியா எப்படி வந்தது அண்ட் இது எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மேம் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதாவது எங்கள் காலத்துலலாம் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் இருந்தது, நல்ல சந்தோஷமான சுகாதாரம் இருந்தது, காற்றோட்டம் இருந்தது, சுற்றுப்புற சூழல் இருந்தது. அதனால எங்க காலத்துல எல்லாம் 90 வயசு 120 வயசு எல்லாம் சாதாரணமா வாழ்ந்தோம். ஆனா இந்த காலத்துல 40 வயசுல நட்டுக்கிறானுங்க, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் எடுத்தானுங்க. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதெல்லாம் தடுக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு மாற்றா இருக்கணும் தான் இன்னைக்கு சேலம்ல மலோலா ஃபுட்ஸ், அதாவது தானியத்தை வச்சு நிறைய உணவு முறைகளையும் ஸ்நாக்ஸையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எல்லாரும் வாங்க கடைக்கு. சரியா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ நம்ம மலோலா ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த லான்ச்காக தான் குரேஷி சாரை இன்வைட் பண்ணோம். இந்த மலோலா ஃபுட்ஸோட ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, நார்மலாகவே நாங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஃபேமிலி. ஸோ நம்மளோட ரா மெட்டீரியல்ஸான மில்லட்ஸ், கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து நார்மலாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மில்லட்ஸை வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணாங்க நம்ம ஃபீட்பேக் அண்ட் சர்வே எடுத்தப்போ. ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மில்லட்ஸை நம்ம எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும். பட் அதே டைம் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், குழந்தைங்களை வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மோட்டிவ்ல தான் இனிஷியேட் பண்ணோம். அந்த ஒரு மோட்டிவ்ல இனிஷியேட் பண்றப்ப தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு யோசனை தான் வந்து இந்த மியூஸ்லிஸ், பேன் கேக்ஸ், இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். நம்ம சின்ன வயசுல நிறைய ப்ராடக்ட் சாப்பிட்ருப்போம், சிப்ஸ் மாதிரி, ரோல்ஸ் மாதிரி, பப்ஸ் மாதிரி எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்த சில விஷயங்கள், அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்தது, அந்த கெமிக்கல்ஸ் இருந்தது, அது எதுவுமே இல்லாம நம்ம நேச்சுரலா மைதா கூட இல்லாம நம்ம பியூரா வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேனுஃபேக்சரிங் பண்றது எல்லாமே நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ், நம்ம கம்பெனில இருந்தா டைரக்டா வந்து மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்ம வந்து போராடலாம், நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நாங்க வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ பொருட்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான் நாங்கள். ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டாகவே சோர்ஸ் பண்ணுறோம். எல்லாமே ராகி, கம்பு, சோளம், இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், மில்லட்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டாக சோர்ஸ் பண்ணி அப்பா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியில் நம்மளோட மில்லட்ஸை கொடுத்து ஒரு ப்ராடக்டாக வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்றதான் எங்களோட மோட்டிவ். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் நாங்கள் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறைய மக்களை போய் சேரணும், எல்லாருமே அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்றது நமக்கு நார்மல் ஆயிடுச்சு, நார்மல் ஃபுட் வந்து டயட் ஃபுட்டாக மாறிடுச்சு. இப்போ எங்கேயாவது போனோம் அப்படின்னா டயட் ஃபுட்லேயே நம்ம சிறுதானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் முன்னாடியெல்லாம் நம்ம நார்மல் ஃபுட்டே சிறுதானியம் தான். ஸோ அதை திரும்ப நம்ம முன்னாடி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ மொத்தம் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் வந்து 23 வெரைட்டிஸ், 23 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து மியூஸ்லிஸில் 3 வெரைட்டிஸ், பேன் கேக்ஸில் 3 வெரைட்டிஸ், சூப்ஸில் 3 வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் டேட்ஸ் பவுடர் இருக்குது, கோகனட் ஜாகரி இருக்குது. இது இல்லாமல் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹெல்தி ஸ்நாக்ஸ் இருக்குது. இந்த ஹெல்தி ஸ்நாக்ஸில் தான் வந்து பஃப் இருக்குது, பால் இருக்குது, ஸ்டார் ஷேப் இருக்குது, நம்மளோட சாக்கோ கிரன்ச் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்துருப்பீங்க சாக்கோஸ் மாதிரி. அந்த சாக்கோஸில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ராகியில் மட்டுமே வச்சு சாக்கோ
ஆஃபர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா கொடுப்போம். டீலர்ஸ் ஆர் ஆல்ரெடி வெல்கம். அண்ட் இனிமே ஃப்ரான்ச்சைசிங் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க. வெப்சைட்ல காண்டாக்ட் பண்ணுங்க www.malolafoods.com. அது இல்லாம நான் உங்களோட நம்பரும் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா 5 ரோட்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் அழகாபுரம் ரோட்ல. ஸோ ரைட் சைட்ல உங்களுக்கு சிவா காஃபி பார் இருக்கும். சிவா காஃபி பார்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு நாங்க மலோலா ஃபுட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். 9500990045. ஸோ மலோலா ஃபுட்ஸோட ஃபவுண்டர்ஸ் நாங்கள் 2 பேருமே தான். நான் ஓவியா விக்னேஷ், இவர் வந்து என்னோட பிரதர் பிரணவ்.